ஹாய் காய்ஸ், ஈவினிங் டைம் ஒரு ஸ்ட்ராங்காக டீயோ காஃபியோ இல்லையா குடிக்கும் போது நம்மளுக்கு வந்து கடிச்சிக்க மொறுன்னு நம்ம ஸ்நாக்ஸ் ஆசையாக அம்மா கிட்ட போய் செஞ்சு தாங்கன்னு கேட்போம். அந்த மாதிரி பசங்களுக்கு கேட்கும்போது நம்ம ஹெல்த்தான டிஷ்ஷாக ரெடி பண்ணி கொடுத்தா பசங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. வீட்டில் இருக்க வாழைப்பூவை நம்ம வடை ரெடி பண்ணி கொடுக்கலாம். பசங்க வந்து வாழைப்பூ பொரியல் வந்து அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வாழைப்பூ வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லது. அதுவும் கல்லடைப்பு இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால்லாம் கொஞ்சம் உடம்புல அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க ஃபீல் பண்ணாமல் வீக்லி 2 டைம்ஸ் வாழைப்பூ பொரியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய உடம்புல கல்லடைப்பு இருந்தாலும் அதை கரைச்சி அப்படியே வெளியில் தள்ளிடும். வடை ரெடி பண்ணுறதுக்கு வந்து கடலைப்பருப்பு 1 கிளாஸ் வந்து நல்லா நைட்டே ஊற வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம், மிளகாய், இஞ்சி, வெள்ளைப்பூடு எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் பரப்பரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் சின்ன வெங்காயம், கொஞ்சம் தேங்காய் பூ போடணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து இஞ்சி, வெள்ளைப்பூடு, மிளகாய், அதுக்கப்புறம் வாழைப்பூ கறக்காமல் இருக்கிறதுக்கு மோர் இல்லைன்னா தயிர், அது தண்ணியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியில் இதை கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா வாழைப்பூ வந்து கொஞ்சம் கருக்காமல் இருக்கும். அது இல்லை அப்படின்னா தண்ணி பழைய சோறு தண்ணி இருக்குல்ல, அதுலேயும் நம்ம கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி அதில் வாழைப்பூ கட் பண்ணி போட்டால் இன்னமும் கொஞ்சம் நல்லாவே கருக்கவே கருக்காது. அப்படியே வாழைப்பூ கட் பண்ண மாதிரி கொஞ்சம் நல்ல கலரில் பிரைட்டாகவே இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு, ஜீரகம், மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் லைட்டாக கையில் கொஞ்சம் பிடிச்சி அந்த எண்ணெயில் போட்டு எடுத்து பொரித்து கொடுத்தோம் அப்படின்னா பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தான டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.